ஒரு ஆயுதம் தாங்கிய மதவெறி பிடித்த கூட்டமாக அவர்கள் இருந்திருக்கும் பட்சத்தில் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாருமே இருந்திருக்க முடியாது. அங்கே இருந்த இடதுசாரிகள் அப்படி ஒரு பெரும் கழகத்தை மன்னருக்கு எதிராக நடத்துகிறாங்க, நிஜாமுக்கு எதிராக. அந்த கழகத்தை அடக்குவதற்காக அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குகின்றார். அந்த மன்னருடைய அதிரடிப்படை தான் ரஜாக்கர். இருக்கிறது இந்து மக்கள் தான். அவங்க இந்துஸ்தானை தான் விரும்புறாங்க. அவங்க ஒன்றும் மதம் மாறணும் இல்ல நாட்டை விட்டு ஓடணும். வல்லபாய் பட்டேல் போன்றவர்களுக்கு அகண்ட பாரதத்தில் ஒரு கனவு இருக்கு இல்லையா, அவர் காஷ்மீருக்கு ஒரு நிலை எடுக்கிறாங்க, ஹைதராபாத்துக்கு ஒரு நிலை எடுக்கிறாங்க, ஜுனாகத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. காஷ்மீரை பற்றி அந்த பிரச்சனை வரும்பொழுது காஷ்மீருடைய மக்கள் முஸ்லீம்கள், மன்னர் ஹரிசிங்கிற முஸ்லீம் அல்லாதவர் இந்து 15 லட்சம் போடுறோம்னு கூட வாக்குறுதி கொடுத்த மாதிரி வச்சுங்களேன். அப்போ அங்கே மக்கள் அதிகமாக முஸ்லீம்கள், மன்னர் ஹரிசிங்க. ஆனால் மன்னரின் விருப்பு அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். ஹைதராபாத்தில் மக்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர் இந்துக்கள், மன்னர் ஹைதராபாத் நிஜாம். ஹைதராபாத் மன்னரை ஒழித்துவிட்டு அங்கே ஒரு பொது உடைமை அரசை நிறுவ வேண்டும். அங்கே உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி இடதுசாரி அமைப்பு ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை நடத்துவார். ஆயுதம் தாங்கிய இடதுசாரிய போராளிகள் அதிகமாக இருக்க பகுதி ஆந்திரா தான். நாடு விடுதலை பெறும் பொழுது, அதாவது பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னதாக இந்த இந்தியாவில் இருந்த மொத்த சமஸ்தானங்கள் 602, 601 சொல்கிறாங்க. 602 சமஸ்தானங்களில் கிட்டத்தட்ட 40 சமஸ்தானங்கள் பாகிஸ்தானுக்கு போயிடுது. அது அந்த பிராந்தியத்தை ஒட்டி இருந்தவங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அங்கே போயிடுறாங்க. மீதி 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இங்கே இருந்தாங்க இல்லையா, இவங்களில் பல பேரும் தாங்கள் சுய நாடாக இருக்கத்தான் விரும்பினாங்க. நிறையா பேர், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜுனாகத் சமஸ்தானம், ஜோத்பூர் சமஸ்தானம், ஹைதராபாத் சமஸ்தானம், காஷ்மீர் சமஸ்தானம், ஏன் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அது தேவநாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் ஆரியர்கள் ஆட்சி அதிகமாக நடந்த சனாதனத்தினுடைய ஒரு ரோல் மாடல் நாடுன்னு சொல்லலாம். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமே இந்தியாவோட சேர்றதுக்கெல்லாம் விருப்பப்படுறது. அவங்க சுதந்திரமாக ஒரு சுயாட்சியாக தாங்கள் ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பினாங்க. அப்போ இந்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே வல்லபாய் பட்டேல் போன்றவர்களுக்கு அகண்ட பாரதத்தில் ஒரு கனவு இருக்கு இல்லையா, அவர் தான் உள்துறை மந்திரி, அவர் தான் துணை பிரதமர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காஷ்மீருக்கு ஒரு நிலை எடுக்கிறாங்க, ஹைதராபாத்துக்கு ஒரு நிலை எடுக்கிறாங்க, ஜுனாகத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. காஷ்மீரை பற்றி அந்த பிரச்சனை வரும்பொழுது காஷ்மீருடைய மக்கள் முஸ்லீம்கள், மன்னர் ஹரிசிங்கிற முஸ்லீம் அல்லாதவர் இந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க, மன்னருடைய விருப்பப்படி மன்னர்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு மக்கள் விருப்பத்துக்கு எதிராக காஷ்மீரத்தை இந்தியாவோட சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ரெவரண்டம், ஒரு மக்கள் கருத்து கணிப்பை ஓராண்டுக்குள் நடத்துவோம் என்கின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஆட்கள் வாக்குறுதி நிறையா கொடுப்பாங்க இல்லையா, 15 லட்சம் போடுறோம்னு கூட வாக்குறுதி கொடுத்த மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே மக்கள் அதிகமாக முஸ்லீம்கள், மன்னர் ஹரிசிங்க. ஆனால் மன்னரின் விருப்பு அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படியே நேர ஹைதராபாத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஹைதராபாத்தில் மக்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்கள், மன்னர் ஹைதராபாத் நிஜாம். அப்போ என்ன, இவங்க மாற்று ஒரு நிலை எடுக்கிறாங்க. மக்களினுடைய கருத்து அறிஞ்சு அதன்படி தான் நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் அவங்க சமஸ்தான சுதந்திரமாகலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை கொடுக்குறாங்க. இதுக்கடையில் ஜுனாகத்துக்கு இராணுவத்தை கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு இராணுவத்தினுடைய முன்னிலையில் அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி ஜுனாகத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் ஜோத்பூர் மன்னர் மறுக்கிறாரு. அதெல்லாம் அந்த சம்பவம் சமஸ்தான இணைப்புன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதையும் பலவிதமான சாம பேத தான தண்டங்களை கடைப்பிடித்து சேர்த்துக்கிறாங்க.
திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுக்க முழுக்க ஒத்துக்கொள்ள மறுக்கின்றார். சமஸ்தானத்தினுடைய ஒரு திவான் வந்து இந்த இதுக்கு உடன்படாமல் இருக்கையில் அங்கேயும் இதே மாதிரி தான் ஹிந்து மக்கள், நீங்களும் ஹிந்து, நம்ம ஒன்றா இந்தியாவோட இருக்கிறதா நல்லது என்பது போன்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தி அங்கேயும் பலவித ஒரு அன்பான நெருக்கடிகளை கொடுத்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையும் சேர்த்துறாங்க. இப்போ ஹைதராபாத் மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ ஹைதராபாத்துக்கு அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஹைதராபாத்து மன்னரை ஒழித்து விட்டு அங்கே ஒரு பொது உடைமை அரசை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி அங்கே இருந்த ஒரு இடதுசாரி அமைப்பு ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை நடத்துது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆயுதம் தாங்கிய இடதுசாரிய போராளிகள் அதிகமாக இருக்க பகுதி ஆந்திரா தான். இப்பையும் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். கம்மம், வாராங்கால் போன்ற பகுதிகளில், ஆதிலாபாத் போன்ற பகுதிகளில் அவங்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அப்போது அந்த நேரமே வந்து அங்கே இருந்த இடதுசாரிகள் அப்படி ஒரு பெரும் கழகத்தை மன்னருக்கு எதிராக நடத்துகிறாங்க, நிஜாமுக்கு எதிராக. அந்த கழகத்தை அடக்குவதற்காக அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குகின்றார். அந்த மன்னருடைய அதிரடிப்படை தான் ரஜாக்கர்ஸ். ஆனால் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க, இந்த திரைப்படத்துக்காரர் என்ன சொல்கிறாங்க, அவர் ரவுடி மாதிரியும் ஏதோ மதவெறி பிடிச்ச ஒரு கூட்டம் மாதிரியும் சித்தரிக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு ஆயுதம் தாங்கிய மதவெறி பிடித்த கூட்டமாக அவர்கள் இருந்திருக்கும் பட்சத்தில் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் ஆந்திராவில் பெரும்பான்மை யார்? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள். அப்படியே அந்த மன்னருடைய அதிரடிப்படையாக இருந்த ரசாக்கர்கள் இந்த இடதுசாரி அமைப்புகளை, போராளிகளை ஒடுக்குவதற்காக களம் இறங்குறாங்க. அப்படி களம் இறங்கி இருதரப்பு ஆயுதம் தாங்கியவர்கள போராட்டம் நடக்கையில் இவங்க யாரையாவது சந்தேகப்பட்டு கூட அதில் சம்மந்தப்படாத வீடுகளில் கூட பூந்திருக்கலாம். அவங்களும் அந்த இடதுசாரி அமைப்போட தொடர்பில் இருக்காங்களான்ற விசாரணை நடந்திருக்கலாம். அதில் விரும்பத்தகாத தாக்குதல்கள் கூட நடந்திருக்கலாம். நாம் அதையெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முன் வரலை. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்திய படை அமைதிப்படையாக இலங்கைக்கு போனது, அது ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, இதில் இந்தியா படை அமைதிப்படையை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, மோசமாக திட்டுறாங்க. ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அமைதிப்படையினுடைய அற்புதமான அங்கே வேலை செஞ்சதை பற்றி பாராட்டுகிறார். ஒரு சம்பவத்துக்கு இரண்டு பார்வைகள் இருக்கும். பகத்சிங் நம்மை பொறுத்தவரை தியாகி என்றால், அந்த பகத்சிங் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை குற்றவாளி. எல்லா சம்பவத்துக்குமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கட்டிய இராணுவ படை தேசிய படை என்று நாம் பாராட்டினால் அவர் தேச விரோத குற்றவாளின்னு வெள்ளக்காரன் சொல்லலாம். இரண்டு பார்வைகள் இருக்கும். அப்படி தான் இந்த ரஜாக்கர்கள் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய படை இந்த ஆயுத போராளிகளை அடக்குவதற்காக களமிறங்கிய போது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அதை சாக்கா வச்சுக்கிட்டு அங்கே பெரும் கலவரம் நடப்பதாக சொல்லிக்கொண்டு இந்தியா என்ன பண்ணுது, வலுக்கட்டாயமாக அந்த சமஸ்தானத்தை இந்தியாவோடு சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் இறங்குது. இதை ஒரு சாரார் ஆக்கிரமிப்பு யுத்தம், ஏன்னா நிஜாம் வந்து ஒரு தனி நாடு, அதன் மீது தொடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு யுத்தம் என்கிறார்கள். அதற்காக தான் அதை வந்து இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லாமல் போலீஸ் ஆப்ரேஷன் என்பதாகத்தான் வரலாற்றில் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அந்த போலோ ஆப்ரேஷன். ஏன்னா ஹைதராபாத்தில் தான் அதிகமான போலோ கிரவுண்டு உலகத்தில் அதிகமாக இருந்துச்சு, 7 கிரவுண்டுக்கு மேலே இருந்துச்சு. அதை நினைவூட்டு விதமாக போலோ ஆப்ரேஷன் என்பதாக சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் போது பல கோணங்களிலிருந்தும் இந்திய இராணுவம் போய் 5 நாளில் ஹைதராபாத் படையை ஒடுக்கிறாங்க. அப்போ இந்த இராணுவம் கைப்பற்றியவர்களை வரிசையாக நிப்பாட்டி வச்சு நம்ம இராணுவம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்கள். அந்த சமயத்தில் இந்த முஸ்லீம்கள் ரஜாக்கர்கள் கைவசம் இருந்த ஆயுதங்கள் இந்துக்களினுடைய பாசிச சக்திகள் இருக்கால, எல்லா இந்துவும் அல்ல, இந்துத்துவாவை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய
அவர்கள் கைவசம் ஆயுதங்கள் போனது. அவர்கள் முஸ்லீம்களை தேடி 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 சென்று வேட்டையாடினார்கள். அதில் பல முஸ்லீம் பெண்கள் சூறையாடப்பட்டார்கள். இந்திய இராணுவம் இப்படி நடந்து கொண்டதான செய்தி நேரு அவர்களுக்கு கிடைக்கிறது. நேரு அப்பொழுது மிகவும் மனம் வருந்தியவராக சுந்தர்லால் என்கின்ற ஒருவர் தலைமையில் அதற்கு ஒரு விசாரணை கமிஷனை நியமிக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி, அதுக்கடையில் ஹைதராபாத் இந்தியாவோட வந்தது இல்லையா, சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களையும் போய் நேரடியாக விசாரணை நடத்தி பேட்டி எடுத்து அவங்க ஒரு அறிக்கையை நேரு அரசாங்கத்திடம் தாக்கல் செய்தார்கள். அதை நேரு அரசாங்கம் வெளியிடவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வெளியிடலை? அப்போ அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்திருப்பார்கள்? அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இது வெளியிடப்பட்டால் தங்களுடைய பாதிப்புக்கு பழி வாங்கும் எண்ணத்தோடு முஸ்லீம்கள் எதிர் நடவடிக்கையில் இறங்கிவிட்டால் அது கலக பூமியாக மாறிவிடும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அறிக்கையை வெளியிடலை. ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த அறிக்கை மக்களுடைய பார்வைக்கு மியூசியங்களில் வைக்கப்பட்டுருச்சு. இந்த சுந்தர்லால் தலைமையிலான அந்த ஆய்வுக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் அப்போ நடந்த கலவரங்களில் 27,000 முதல் 40,000 வரை உயிர்கள் சேதமடைந்திருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம். இதுதான் ஆய்வறிக்கையினுடைய விவரணை. ஆனால் இந்த படம் எடுத்திருக்கார் இல்லையா, ரஜாக்கர்னு ஒரு படத்தை, அவர் அந்த நேர்காணலில் சொல்கிறாரு, பல லட்சோப மக்களை கொண்டு குவித்தார்கள் ரஜாக்கர்கள். அதில் எனக்கு அவங்கள குறை சொல்லணுங்கிற, முஸ்லீம்களுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இது வழக்கமாகவே சங்கிகள் சுடக்கூடிய வடை. அந்த சங்கிகள் சுடுற வடையை தான் அவரும் அன்றைக்கி சுடுற. உனக்கு எவன் நண்பராக இருந்தானா, எவன் நண்பராக இல்லாமல் இருந்தானா, நடந்த நிகழ்ச்சிகளை தருணம் பார்த்து கொந்தளிப்பு நிலையை உருவாக்க வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு வைத்தால் அதற்குரிய தர்க்க ரீதியான வரலாற்று ஆதாரபூர்வமான நிகழ்ச்சிகளை தான் வெளியிடணும். இங்கே அவரே சொல்லியிருக்கார், 27,000 40,000 தான் மொத்த இழப்பு. அது எப்போ நடந்த இழப்பு? எப்போ சுந்தர்லால் விசாரணை கமிஷன் போடுறாங்க? நம்ம இராணுவம் போய் அந்த சமஸ்தானத்தை நம்மளோட இணைச்சதுக்கு அப்புறம்தான். இப்படியாகத்தான் உண்மை சம்பவம் இருக்க, இவர்கள் வேணும்னே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு திரிபுவாதத்தை முன்வைத்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் நீ தேர்தலை ஒட்டி வெளிவரலாம். இப்போ ட்ரையல் வெளிவந்திருக்கு. இப்போ நான் முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கொந்தளிப்படைய வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், நமக்கு இது புதுசு இல்லை. எல்லா பக்கமும் நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்படுவது என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், கலவரத்தை காரணமாக வைத்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு வங்கிகளை கைப்பற்ற நினைக்கிறாங்கல்ல ஒரு சாரார். அப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக யார்? காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி. இப்போ உள்ள கரண்ட் இதை பற்றி சொல்கிறேன். இந்தியா கூட்டணி, திமுக இருக்காங்க, யாராவது இருக்காங்க இல்லையா? அப்போது இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கியில் தான் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு வரும்பொழுது, இது விஷயமாக சட்ட போராட்டமோ களப்போராட்டமோ நடத்த வேண்டியவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பொது சமூகம்தான்.